தொகுதி சார்ந்த மக்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். நாம் தமிழர் கட்சியினுடைய வேட்பாளராக நான் களமிறங்கியிருக்கிறேன். கடந்த கிட்டத்தட்ட 2 மாதங்களாக சூலூருடைய தொகுதியினுடைய அத்தனை பகுதிகளையும் சுற்றி வந்திருக்கோம். அத்தனை உறவுகளும் என்னுடன் வந்து பணியாற்றிட்டுருக்காங்க. இந்த வருகிற சட்டமன்ற தேர்தல், தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் என்பது மக்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிற ஒரு பெரிய தேர்வு. மடாதிபதி அவர்களிடம் நாங்கள் ஒரு உறுதிமொழி பத்திரத்தை கொடுத்துருக்குறோம். அந்த உறுதிமொழி பத்திரம் என்னென்னா, முக்கியமான கோரிக்கைகளை அதில் எழுதி, இந்த கோரிக்கைகளை எல்லாம் நாங்கள் வந்தால் நிறைவேற்றுவோம். இன்னும் குறிப்பாக சொல்லப்போனால், ஒரு சட்டமன்ற உறுப்பினர் என்பவர் தலைவர் சொல்கிறது செய்கிறதுக்கான அப்படின்றது மட்டும் தாண்டி, இந்த ஊரில் இருக்கிற பிரச்சனைகள் தான் அண்ணன் கேட்குறாரு. இந்த ஊரில் நீ உன்னுடைய ஊரில் போய் பணி செய்ய, அதுதான் என் வேலை. நான் ஜெயிச்சுட்டு உடனே போய் கட்சி ஆஃபீஸில் உட்காந்துக்கிறது என் வேலை கிடையாது. ஆக நாங்கள் மக்களிடம் ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்துவதற்கு நாங்கள் வந்தால் இவற்றையெல்லாம் செய்வோம் என்று உறுதியளித்து அந்த பத்திரத்தை வந்து நான் மடாதிபதியிடம் கொடுத்துருக்கிறேன். அது உங்கள் பத்திரிகையில் நீங்கள் பார்ப்பீங்க. அது எங்களால் செய்ய இயலவில்லை என்றால் நான் என்னுடைய பதவியை திரும்ப பெற்றுக்கொள்கிறேன் என்பதையும் அங்கே உறுதியளிச்சிருக்கேன். ஸோ இது வந்து ஏன் இந்த மக்களுக்கு சொல்லணும்னா, என் மக்கள் நான் சொன்ன மாதிரி சின்ன விடயங்களுக்கெல்லாம் ஏமாந்துடுறாங்க. அதிலிருந்து அவங்களை விடுபட்டு நான் உங்களுக்கானவன், நாங்கள் இதை செய்வேன்ற ஒரு புதிய முயற்சியாக நாங்கள் இதை எடுத்து செஞ்சுருக்கிறோம். அது வந்து நிச்சயம் மக்கள் என்னை இதை 2 விஷயமாக பார்க்கலாம். மக்களுக்கிட்ட நம்பிக்கை ஏற்படுத்துறதுக்காகவும் இருக்கலாம், என்னையே நான் கட்டுப்படுத்துறதுக்காகவும் இருக்கலாம். நான் திசை மாறியும் போகக்கூடாது. எந்த தம்பியும் நாங்கள் போக மாட்டோம். இருந்தாலும் எனக்கான ஒரு கட்டுப்பாடாகவும் அதை வச்சுக்கலாம். அதே நேரத்தில் மக்களுக்கும் அது உறுதியளிக்கிறதா இருக்கும். அதில் இப்போ நான் சொன்ன திட்டங்களில் பல்வேறு திட்டங்கள் அதில் நான் சொல்லி கொடுத்துருக்கேன். தூய தண்ணீரை நாங்கள் கொடுப்போம். இது தாண்டி நெசவு தொழிலை காப்பதற்கு முயற்சி செய்வோம். அதுவும் நாம் தமிழர் கட்சி அரசு நெசவு தொழிலில் ஒரு பங்குதாரராக சேர்ந்து நெசவாளிகளுடன் சேர்ந்து பயணிக்கும். தென்னை விவசாயத்தை காப்பாற்றுவதற்கும் அவர்களுக்கு தேவையான தொழிற்சாலைகள் ஏற்படுத்துவதற்கும், நிலம் சார்ந்த வளம் சார்ந்த தொழில்கள் ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்வோம். சிறு குறு விவசாயிகளாக இருக்கிறவங்களையும் ஒரு தொழில் முனைவோராக மாற்றி தென்னை சார்ந்த தொழில்களை முன்னெடுப்பதற்கும் நாங்கள் உதவி செய்வோம் என்று சொல்லிக்கிறேன்.